ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் தொடர்கதையில் அமைச்சர் வீட்டில் பிரச்சனை நிலவிக்கிட்டு இருக்கு. அப்போ உடனே டிவியை ஆன் பண்ணி பார்த்தா டிவி நியூஸில் மாண்புமிகு அமைச்சர் ராசாங்கம் அவர்களின் மருமகள் கலப்பு திருமணம் செய்து வைத்துள்ளார். இதை குறித்து மதுரை மாவட்டத்தில் கலவரம் ஏற்பட்டுள்ளது. 4 குடிசைகள் தீயரிப்பு, அரசு பஸ் கண்ணாடி உடைப்பு மற்றும் 4 ஆண்கள் 2 பெண்கள் 1 குழந்தை உள்பட காயம் ஏற்பட்டுள்ளது. இன்னும் கலவரம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கட்சி தலைவர் அமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அப்படின்னு நியூஸ்ல வருதுங்க. இதை கேட்டதும் அமைச்சர் ராஜாங்கம் ஆடி போயிடுறாரு. அப்படியே உடனே அமைச்சருக்கு அவங்க கட்சி தலைவி அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்களும் தலைவி அம்மா கேட்குறாங்க, என்னங்க ராசாங்கம், எலெக்ஷன் டைமில் இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுருக்கீங்க, உங்கள் மருமக கலப்பு திருமணம் செய்து வச்சு இப்படி ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணாங்க? இங்கே பாருங்க, முதல்ல உங்கள் தொகுதியில் சொல்கிற அந்த ஜாதிக்காரருங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. அந்த ஜாதிக்கார தலைவர் என்னன்னா எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ராசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கட்சி தலைவி. அம்மா, இது எப்படியோ தெரியாமல் நடந்துருச்சுமான்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறம் தமிழ் வந்து, மாமா என்னை அப்படி பார்க்காதீங்க மாமா, நான் அப்படி செய்யலை மாமா, இது ஏன் வேலை இல்லை மாமான்றாரு. சேது உடனே கோவம் வந்து, ஏய் வாயை மூடுடி அப்படின்றாரு. அதுக்கப்புறமா வந்து சேது புலம்புறாரு கருப்புக்கிட்ட, எப்படி மாமா தமிழ் இப்படி செய்தா, ஏன் மாமா அவ செய்தான்னு புலம்புறாரு. மாப்பிள்ள, நீ ரொம்ப கோவப்படாத மாப்பிள்ள அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு. யானைக்கும் அடி சுரக்கம்னு வாங்க, ஏதோ தமிழ் கூட படித்த பொண்ணுக்கு உதவி பண்ணோன்னு நினச்சி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருச்சு, அதை பாவம் மாப்பிள்ள, நீ அது மேலே கோவப்படாத, எல்லாருமே கோவமாக இருக்காங்க, நீயாவது கொஞ்சம் பார்த்து பேசிக்கோ, வயிற்று புள்ள கத்தாச்சி மாப்பிள்ள, அதனால் பார்த்து பேசிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாரு கருப்பு. உடனே தமிழ் அதை மனசில் நினச்சிக்கிட்டு சேதுவும் தமிழ்கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. ஏன் தமிழ் இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ண, அப்பா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு, இந்த விஷயத்தில் எலெக்ஷன் டைமில் யாரும் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னார்ல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேது. என் பொண்டாட்டி எது செஞ்சாலும் இந்த வீட்டு நல்லதுக்கு தான் செய்வான்னு நான் சொல்லுவேனே, ஆனால் அதை வந்து நீ தப்புன்னு நிரூபிச்சிட்ட தமிழ் அப்படின்றாரு. உடனே ஈஸ்வரியும் ஐஷும் சித்ராவுங்க ஒரே குதூகலமாக இருக்கிறாங்க. வீட்டில் இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு, நமக்கு ரொம்ப சந்தோஷம், இவளை வீட்டை விட்டு அமுச்சிருவாங்கன்ற சந்தோஷங்க. உடனே சித்ரா சொல்கிறாங்க, அம்மா நீ அடிக்கடி ஒரு டைலாக்கு சொல்லுவியே, அந்த டைலாக்கை இப்போ சொல்லுமா அப்படின்றாங்க. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்றாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, வாழ்க்கையில் ரேஸுக்கு போகிறவங்க முக்கியமாக யார் ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஆப்பு வைக்கிறாங்கன்றது தான் முக்கியம் அப்படின்னு அந்த டைலாக்கை சொல்கிறாங்க. உடனே கட்டி பிடிச்சிக்கின்னு சிரிச்சிக்கின்னு சந்தோஷமாக சிரிக்கிறாங்கங்க. அப்புறம் தமிழோட வீட்டில் வந்து தமிழோட அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ஒரு வார்த்தை இந்த விஷயத்தை நம்ம சம்மந்தி சொன்னாருன்னு என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, சொல்லியிருந்தீங்கன்னா நான் தமிழுக்கு ஃபோன் போட்டு கேட்டிருப்பேன்ல, மாமா அப்படி செய்கிறவர் இல்லையே, எப்படி சொன்னார் உங்கள் மாமனார் அப்படின்னு கேட்டிருப்பேனாங்க, அப்போவாது தெரிஞ்சிருக்குமே அப்படின்றாங்க. ஏங்க என்கிட்ட சொல்லாமல் போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க வீட்டுக்கார செல்லப்பாண்டிய. உடனே தமிழோட தங்கச்சி தனமும் சொல்கிறாங்க, அம்மா அக்கா பொய் சொல்ல மாட்டா, ஆனால் எதுக்கு அங்கே பொய் சொன்னான்னு எனக்கு தெரியலம்மான்றாங்க. ஆமாம், செல்லப்பாண்டியன் சொல்கிறாரு, அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க, ஆமாம் தமிழ் வந்து பொய் சொல்ல மாட்டாளேன்னு. ஆனால் செல்லப்பாண்டி சொல்கிறாரு, பேசுனது உங்கள் அக்கா தாம்மா, தமிழ் தான் இதை செய்ய சொன்னாங்க, எனக்கு உங்கள் அக்கா குரல் தெரியாதா, என் பொண்ணு குரல் அப்படின்னு பேசுகிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா அமைச்சர் வீட்டில் தாமஸ் கோவமாக வராரு. அமைச்சரே, நீங்கள் பண்ணதுனால உங்கள் மருமக என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால அந்த விஷயம் இந்த ஊர் முழுக்க தெரிஞ்சு அசிங்கமாக ஆகுது, எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, அதுவும் இல்லாமல் எங்கள் கட்சியில் என்னை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு சீட்டு கொடுக்காம வெளியே போன்னு என்னை அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றாரு. உடனே அமைச்சரும் வந்து, தாமஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க,
உங்கள உங்கள வந்து அந்த கட்சியிலேருந்து வெளிய அனுப்பிச்சா என்ன? நான் என்னுடைய கட்சியில ஒரு சீட்டு கிடைக்கிறபடி நான் பேசுறேன். இது வந்து நான் உங்களுக்கு வாக்கு குடுக்குறேன். என் அரசியல்ல உங்கள சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனேயே தாமஸ் வந்து ரொம்ப நன்றி ஐயா. இத்தோட எனக்கு அரசியல் வாழ்க்கை எனக்கு போயிடுச்சுன்னு நெனச்சேன். ஆனா நீங்க குடுத்துருக்கீங்க. இது ரொம்ப நன்றி அப்படின்றாரு. அப்புறம் ஃபோட்டோக்கார வர வச்சு அமைச்சர் ஃபோட்டோ எடுக்குறாரு. தாமஸ்க்கு சால்வை போத்துறா மாரி. உடனே இத எல்லா பேப்பர்லேயும் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அமைச்சர் வந்து இந்த வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டோட மருமக தான் அப்படின்னு தமிழை பார்த்துட்டு சோகமாக சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா வந்து சேதுவும் ரொம்ப தலை குனியிறாருங்க. ஈஸ்வரி சந்தோஷமா அட தேவையா அட போங்கய்யா அப்படின்ட்டு பாட்டு பாட்டு நெக்கலாக கிண்டலாக போகிறாங்க. அதுக்கப்புறமா ஜெனியும் அவங்க கணவர் சக்தியும் 2 பேரும் ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்தி என்ன கேட்குறாருன்னா, "ஜெனி, உங்க அப்பா வந்து நம்மள உண்மையா மன்னிச்சுட்டாரா? ஏத்துக்கிட்டாரான்னு?" கேட்குறாங்க. அதுக்கு உடனே ஜெனி சொல்றாங்க, "எங்க அப்பா உண்மையா நம்மள மன்னிச்சுட்டாருங்க. நம்ம அப்பா இனிமே நமக்கு நல்லது தான் செய்வாரு. நீங்க பயப்படாதீங்கன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, தாமஸ் என்ன பண்றாருன்னா, உடனே அமைச்சருக்கு கால் பண்ணி, "நான் உங்கள தனியா சந்திக்கணும் ஐயா. கொஞ்சம் வரீங்களா? நான் உங்ககிட்ட பேசணுன்றாரு." உடனே அமைச்சரும் நான் போயிட்டு வரேன்ட்டு போறாருங்க. போயிட்டு வர கேப்பில் ஜெனியை 4 ஆளுங்களை வர வச்சு அவங்க பெட்ரூம்குள்ளே போயிட்டு சக்தியை இழுத்து பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது சும்மனா உடனே கால் பண்ணுறாரு தாமஸ் அமைச்சருக்கு. "ராசாங்கம் அமைச்சரே, நீங்கள் சொன்னபடி நான் சக்தியை 4 ஆளுங்களை வர வச்சு நான் பிடிச்சிட்டேன்" அப்படின்றாரு. உடனே சக்தியும் ஜெனியும் ஐயையோ இது அமைச்சர் செஞ்ச வேலை தானான்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு உடனே ஜெனி கால் பண்ணுறாங்க தமிழுக்கு. "தமிழ், உங்கள் மாமாவும் எங்கள் அப்பாவும் இது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க." அதுக்குள்ளே ஃபோனை பிடுங்கி அவங்க அம்மா ஜெனியை போட்டு அடிக்கிறாங்க. தமிழுக்கு மனசே சரியில்லை. சேதுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமான்னு சொல்கிறாங்க. "ஜெனி எனக்கு ஃபோன் பண்ணாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேதுவும் நம்ம தமிழ் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாளேன்னு யோசிச்சுட்டு அவரும் பேச வராரு. தமிழ் ஜெனியை பற்றி பேசுனதும் சேதுக்கு கோவமாக பார்க்குறாருங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு, சக்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. நன்றி. பாய் பாய்.